இதற்கப்புறம் பேச போறது அப்படிங்கிறது அர்ஜுனன். அதனால பகவான் வியாசர் அர்ஜுன உவாச்ச அப்படின்னு நமக்கு காமிச்சு கொடுக்கிறார். அர்ஜுனன் இதற்கப்புறம் பேசினார் அப்படின்னு. என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா, சேனையோருபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே அச்சுதா. ஹே அச்சுதா, பகவானே, என்னுடைய ரதத்தை நீங்க இனிமே கவனிக்கணும். நாம இனிமே அர்ஜுனன் கிருஷ்ணர் அப்படிங்கறத ஏதோ ஒரு கதாபாத்திரம், அர்ஜுனன் ஒருத்தர் இருந்தார், அவர் பேசினார் அப்படின்னு பார்க்கக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய கேரக்டரை தான் நம்ம அப்சர்வ் பண்ணோம் இனிமே. ஏன்னா பகவத்கீதை உபதேசிக்கப்படுறது அப்படிங்கறதுடைய தாற்பயமே அர்ஜுனனுடைய சோகத்தை உத்தேசிச்சுதான் உபதேசம் பண்ண போறார். அதனால அர்ஜுனனை குறிச்சு உபதேசம் பண்ணார் அப்படின்னு நாம எடுத்துட்டோம்னா இது ஏதோ அர்ஜுனனுக்கான உபதேசம்னு ஆயிடும். அர்ஜுனன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அதை நாம அப்சர்வ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா இந்த உபதேசம் டைரக்டா நமக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால இங்க அர்ஜுனன் என்ன பேசுறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அர்ஜுனன் பேசுறார் அப்படிங்கிறத விட இப்ப அர்ஜுனன் தனுருத்தியம்ய யுத்தம் பண்றதுக்கு தயாராயிட்டார் அப்படிங்கிறது தெரியறது. முதல் விஷயம் நாம கவனிக்க வேண்டியது, போன ஸ்லோகத்துல வில்லை உயர்த்தினான்னு சொன்னா யுத்தத்துக்கு அவனும் தயாரானான் அப்படிங்கிறது அதுக்கு தாற்பயம். அப்படிப்பட்ட இந்த அர்ஜுனன் எப்படி இருக்கான்? மே ரதம் ஸ்தாபய, ஹே கிருஷ்ணா அச்சுதா, என்னுடைய தேரை அப்படிங்கிற ஒரு அகங்காரம், என்னுடைய தேர் அப்படிங்கறத அவன் மென்ஷன் பண்றான். என்னுடைய அவர் யுத்தத்துக்கு சித்தமானார், என்னுடையது அப்படிங்கிற அகங்காரத்தோட இருக்கிறார் அப்படிங்கிற 2 பாயிண்ட் நாம இந்த ஸ்லோகத்துல இருந்து அப்சர்வ் பண்ண போறோம். அப்படி இந்த என்னுடைய தேரை கொண்டு நிறுத்து எங்கன்னு கேட்டா, 2 அணியும் இந்த யுத்தத்துக்காக இருக்கக்கூடிய 2 சேனைக்கும் நடுவுல கொண்டு நிறுத்து. சேனையோகோ உபயோகோ மத்தியே ரதம் ஸ்தாபய அப்படின்னு சொன்னார். 2 சேனைக்கும் நடுவுல என் தேரை கொண்டு நிறுத்து அப்படின்னு பகவானுக்கு கட்டளையிட்டார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஸ்ரீ குருபியோ நமः.